அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் இந்த 2024ஆம் ஆண்டின் செப்டம்பர் மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருடம் ஆவணி மாதம் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தேய்பிறை சதுர்த்தசி ஆயில்யம் நட்சத்திரம் மகா சிவராத்திரி கூடிய நல்ல நாளில் இந்த 2024ஆம் ஆண்டின் 9வது மாதமான செப்டம்பர் மாதம் பிறக்கின்றது. மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் ரிஷபத்தில் குரு பகவான், மிதுனத்தில் செவ்வாய், சிம்மத்தில் சூரியனுடன் புதன், கன்னியில் சுக்கிரனுடன் கேது, கும்பத்தில் சனி பகவான் வக்ர நிலையிலும், மீனத்தில் ராகு என இந்த மாத தொடக்கத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. இந்த 2024ஆம் ஆண்டின் 9வது மாதம் தான் செப்டம்பர் மாதம். நவ கிரகங்களின் தலைவன் சூரியன் ஆட்சி பெற்ற நிலையில் பயணம் செய்யும் சிம்ம மாதமும், புதன் உச்சம் பெறும் கன்னி மாதமும் இணைந்த மாதம் இந்த செப்டம்பர் மாதம். இந்த மாதத்தில் புத ஆதித்ய ராஜயோகமும் சுக்கிர ஆதித்ய ராஜயோகமும் செயல்படும். மேலும் இந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி, அதாவது ஆவணி மாதம் 22ஆம் தேதி சனிக்கிழமை கொண்டாடப்பட உள்ளது. செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி பகல் 1:48 மணிக்கு துவங்கி செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி பகல் 3:38 வரை மட்டுமே சதுர்த்தி திதி உள்ளது. செப்டம்பர் 6ஆம் தேதியே சதுர்த்தி திதி துவங்கினாலும் செப்டம்பர் 7ஆம் தேதி தான் சூரிய உதய காலத்தின் போது சதுர்த்தி திதி உள்ளது. அதனால் அந்த நாளையே விநாயகர் சதுர்த்தி நாளாக கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அன்று சனிக்கிழமை என்பதால் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை ராகு காலமும், 1:30 மணி முதல் 3 மணி வரை யமகண்ட நேரமும் உள்ளது. இதனால் இந்த நேரங்களை தவிர்த்து பகல் 1 மணிக்கு முன்பாக விநாயகர் வழிபாட்டினை செய்வது சிறப்பு. விநாயகர் ஞானத்தின் வடிவமானவர், பிரணவ மந்திரமான ஓம்கார வடிவமானவர். விநாயகரை வழிபடுவதால் எப்படிப்பட்ட துன்பமாக இருந்தாலும் அது நீங்கிவிடும் என்பது நம்பிக்கை. தடைகள் துன்பங்களை விலக்கி மகிழ்ச்சியையும் வெற்றியையும் ஞானத்தையும் செல்வத்தையும் தரக்கூடிய கடவுள் விநாயக பெருமான். எந்த ஒரு செயலை துவங்குவதற்கு முன்பும் விநாயக பெருமானை வழிபட்ட பிறகு துவங்கினால் அதில் நிச்சயம் வெற்றியே கிடைக்கும். தடைகள் ஏற்படாது. களிமண், மஞ்சள், சாணம், சந்தனம் என எதை கொண்டும் பிள்ளையாரை பிடித்து வைத்து அதற்கு 2 அருகம்புல் வைத்து வணங்கினால் அவற்றில் எழுந்தருளி அருள் செய்யக்கூடிய எளிமையான கடவுள் விநாயகர். மேலும் இந்த செப்டம்பர் மாதத்தில் கிரகங்களின் பெயர்ச்சியை பார்த்தால் செப்டம்பர் 19ஆம் தேதி புதன் தனது சொந்த வீடான கன்னி ராசிக்கு செல்கிறார். அதே போல செப்டம்பர் 19ஆம் தேதியே சுக்கிரன் தனது ஆட்சி வீடான துலாம் ராசியில் சஞ்சரிக்கின்றார்கள். புதன் மற்றும் சுக்கிரன் இருவரும் தனது ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கும் இந்த செப்டம்பர் மாதத்தில் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். செவ்வாய் பகவானை ராசிநாதனாக கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த செப்டம்பர் மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் சனி பகவான் வக்ர நிலையில் சஞ்சரிக்கின்றார். 5ஆம் இடத்தில் ராகு, 7இல் குரு, 8இல் செவ்வாய், 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் சூரியனுடன் புதன், 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் கேதுவுடன் சுக்கிரன் சஞ்சரிக்கின்றார்கள். மேலும் கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் இந்த மாதம் முழுவதும் வக்ர இயக்கத்தில் இருக்கிறார். சிம்மத்தில் சஞ்சரிக்கும் சூரியன் அவரை பார்க்கிறார். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சனி வக்ரம் பெற்று இருப்பது யோகம்தான். உடல் நலம் சீராகி உற்சாகத்தோடு பணிபுரிவீர்கள். உயர்கல்வி சம்பந்தமாக எடுத்த முயற்சி கைகூடும். தொழில் வெற்றி நடைபோடும். தொழில் ஸ்தானாதிபதி சூரியன் தன் சொந்த வீட்டில் சஞ்சரிப்பதால் புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வந்து சேரும். பகை கிரகமான சனியின் பார்வை அவர் மீது பதிந்தாலும் வக்ர சனியாக இருப்பதால் பெரிய அளவு பாதிப்பு ஏற்படாது. நடக்கும் காரியங்கள் நல்லவிதமாக நடைபெற நம்பிக்கையோடு சனி பகவான் வழிபாட்டையும் சூரிய பகவான் வழிபாட்டையும் மேற்கொள்ளுங்கள். மேலும் மாத தொடக்கத்தில் கன்னி ராசியில் சுக்கிரன் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசிக்கு 7-12 ஆகியங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது விரயங்கள் கூடுதலாக இருந்தாலும் அதற்கு ஏற்ற விதத்தில் வருமானம் வந்து கொண்டே இருக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. வெளிநாட்டில் இருந்து ஆதாயம் தரும் தகவல் கிடைக்கும். பயணங்கள் பலம் தருவதாக அமையும். வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றும் முயற்சி கைகூடும். படித்து முடித்தும் வேலை கிடைக்காமல் இருக்கும் வாழ்க்கை துணைக்கு இப்பொழுது வேலை கிடைக்கும். மேலும் மாத தொடக்கத்தில் மிதுன ராசியில் செவ்வாய் சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசிநாதன் செவ்வாய் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் இந்த நேரம் ஆரோக்கியத்தில் கவனம்
கவனம் செலுத்த வேண்டும். மருத்துவ செலவுகள் அதிகரிக்கலாம். தொழிலில் இடமாற்றம் வருவதற்கான அறிகுறி தென்படும். செவ்வாயின் பார்வை தனஸ்தானத்தில் பதிவதால் பொருளாதார நிலை திருப்தியாகவே இருக்கும். கொடுக்கல் வாங்கல் ஒழுங்காகும். தேங்கிய காரியங்கள் சுறுசுறுப்பாக நடைபெறும். தெய்வ வழிபாடுகளை மேற்கொண்டு காரியங்களில் வெற்றி காண்பீர்கள். புகழ்மிக்க பிராதான கோவில்களுக்கு சென்று வரும் வாய்ப்பு கைகூடும். செவ்வாய்க்கிழமை தோறும் விரதமிருந்து முருகப்பெருமானை வழிபடுவதன் மூலம் தேக நலன் சீராகும். செல்வ நிலை உயரும். மேலும் மாத தொடக்கத்தில் சிம்ம ராசியில் புதன் சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசிக்கு அஷ்டம லாபாதிபதியானவர் புதன். லாபாதிபதியான புதன் தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் இந்த நேரம் தொழிலில் எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதல் லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வெளிநாட்டில் உள்ள நல்ல நிறுவனங்களில் இருந்து அழைப்புகள் வரலாம். நண்பர்கள் மூலம் நல்ல தகவல் கிடைக்கும். புத ஆதித்ய யோகம் செயல்படும் இந்த நேரத்தில் கல்விக்காக எடுத்த முயற்சி கைகூடும். அரசியல் மற்றும் பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். சந்தர்ப்பங்கள் எல்லாம் சாதகமாக அமையும் நேரம் இது. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு வருமான உயர்வுக்கு வழிபிறக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு ஊதிய உயர்வு பற்றிய தகவல் வரலாம். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். மாணவ மாணவிகள் முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைப்பீர்கள். பெண்களுக்கு வருமானம் திருப்தி தரும். வருங்கால நலன் கருதி நீங்கள் எடுத்த முயற்சியில் வெற்றி கிடைக்கும். மேலும் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடமான கலத்திரஸ்தானத்தில் சுபரான குரு பகவான் சஞ்சரிக்கின்றார். இதனால் உங்கள் எண்ணங்கள் ஈடேறும். இதுவரையில் ஏற்பட்டு வந்த தடைகள் நீங்கி நினைத்தது நடக்கும். அடக்கம், அமைதி, அறிவு, ஆற்றல், செயல் திறமையோடு விளங்குவீர்கள். தனகாரகன், குடும்பாதிபதி, வாக்குஸ்தாதிபதி, சந்ததி, புகழ், பிரபலம், பிரபுத்துவம் அளிக்கக்கூடியவராக உங்களுக்கு உங்களின் நட்சத்திரநாதனே என்பதே மிக சிறப்பு ஆகும். பொருளாதாரம் தாராளமாக இருக்கும். ஜென்மத்தை இயற்கை சுவர் பார்வையிடுவது பல நன்மைகளை அளிக்க வழிவகையாக அமைந்துள்ளது. குருவருள், திருவருள், நல்லதை நினைத்து நல்லதை செய்தால் நன்மைகளை நடந்தேறும் என்பதை நீங்கள் அனுபவத்தில் இந்த காலத்தில் உணர்ந்து கொள்வீர்கள். உங்களின் செயல்பாடுகள் ஆக்கப்பூர்வமாக அமையும். வேகமும் அறிவும் இணைந்து உங்களுக்கு உறுதுணையாக விளங்குகின்றது. உறவினர், சகோதர உறவுகள் சிறக்கும். சுகஸ்தானம், மாத்ருஸ்தானம், மந்தகாரன் பூர்ண பலம் கொள்வதால் வீடு, மனை, வண்டி, வாகனம் வாங்க விற்க செய்வீர்கள். பராமரிப்பு, புதுப்பித்தல் போன்றவைகளும் செய்து கொள்வீர்கள். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் பாபர் நின்றாலும் அந்த பாவாதி பாக்கியஸ்தானத்தில் நின்று தைரியம், பேச்சு வல்லமை, சுபயோக ஸ்தானத்தில் சம்பந்தப்படுவதால் பல திடமான தீர்க்கமான முடிவுகளை எடுத்து செயல்களில் புகுத்தி வெற்றி காண்பீர்கள். உத்தியோகம், வியாபாரம், தொழிலில் மதிப்பு, மரியாதை, புகழ், அந்தஸ்து, செல்வாக்குடன் சிறந்து விளங்க ஏற்ற தருணம் இது. காற்றுள்ள போதே தோற்றிக்கொள் என்ற முதுமொழியை போல் இந்த மாதம் மிகவும் ஏற்றம் தரும் விதமாக அமைவது உங்களின் அணுகுமுறை மூலமாகவே கிடைக்கும். பெரியோர்களின் அறிமுகம், ஆசீர்வாதம் கிடைக்கும். கடவுள் பக்தி அதிகரிக்கும். தர்ம சிந்தனை மேலோங்கும். பெண்களுக்கு நிர்வாக திறமை, செயல்களில் வேகம், விவேகம், ஆற்றல், செயல் திறமையுடன் சிறப்பு கொள்வீர்கள். தனவரவு திருப்தி தரும். குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் உண்டாகும். அத்தியாவசிய வஸ்துக்கள் வாங்கி மகிழ்வீர்கள். உத்தியோகத்தில் மதிப்பு கூடும். கணவன் மனைவிக்கு இடையே நல்லிணக்கம், நெருக்கம் ஏற்படும். புதிய முயற்சிகள் எடுப்பீர்கள். மாணவர்களுக்கு கல்வித்தரம் உயரும். எண்ணங்கள் ஈடேறும். அதிக கவனமுடன் கல்வியில் கவனம் செலுத்தி தன் தரத்தை ஊர்ஜிதம் செய்து கொள்வீர்கள். புதிய புத்துணர்ச்சி அடைவீர்கள். உயர்கல்விக்கு அடித்தளமிடுவீர்கள். நல்ல நண்பர்களை அடையாளம் கண்டு சிநேகம் கொண்டால் மேலும் சிறப்பானதாக அமையும். அரசியல்வாதிகளுக்கு உங்களது அரசியல் வாழ்க்கையில் ஒளி தரும் காலம் இதுவாகத்தான் இருக்கக்கூடும். முன்கூட்டியே திட்டம் வகுத்து அனைவருடனும் ஒருங்கிணைந்து சென்று தன் நிலை மாறாது செயல்பட்டு ஜெயம் காண்பீர்கள். செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானை வழிபட்டால் பல நன்மைகளை அடையலாம். இந்த மாதம் முடிந்த அளவு அசைவம் சாப்பிடுவதை தவிர்த்து வாருங்கள். உங்கள் பகுதிக்கு அருகில் உள்ள எந்த குருஸ்தலத்திற்கும் நீங்கள் செல்லலாம். வியாழக்கிழமைகளில் நவகிரகம் உள்ள எந்த கோவில்களுக்கும் சென்று வரலாம். மாலை நேரங்களில் லலிதா சகாஸ்கர நாமம் கேட்கலாம். பௌர்ணமி நாட்களில் சத்தியநாராயண பூஜை செய்யலாம். உங்கள் பொருளாதாரம் நன்றாக இருக்க வெங்கடாஜலபதியை வணங்குங்கள். நேர்மறை ஆற்றலை மீண்டும் பெற போதுமான பிரார்த்தனைகளை மற்றும் தியானங்களை நீங்கள் செய்யுங்கள். ஏழை மாணவர்களுக்கு கல்வி உதவியும் ஏழை பெண்களுக்கு திருமண உதவியும் செய்து வாருங்கள். இந்த செப்டம்பர் மாதம் அனைத்தும் நன்மையே நடக்கும்.